வடக்கே போச்சான் மாடு, தெற்கே போச்சான் ஆடு, கிழக்கே இருக்கான் காடு. மாங்குட்டி வந்த மயிலே என்னப்பா நரியாட்டமா ஊழையிடுற? தேனாண்டால் பிலிம்ஸ் மாதிரி மிருகங்களை வச்சு படம் எடுக்க போறியா? அதான் இல்ல, அலிபாபாவும் 40 திருடங்கள் படத்தை அப்படியே உல்டா பண்ணி அருக்காணியும் 50 கிழவிகளும் படம் எடுக்க போறேன். படத்துல கதாநாயகி யார் தெரியுமா? கொல்லங்குடி கருப்பாயி. என்ன எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போறேன்னு சொன்னது மாதிரி என் பையனையும் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போறீங்களா? ஆமா, உங்க 2 பேரையும் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டத்தானே நான் வந்திருக்கிறேன். ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுங்க. 1-2 பரவாயில்ல, 25,000 ரூபாய் ஆச்சே, எதுக்குன்னு சொல்லுங்க. அதுவா, நேற்று உங்க பின்னாடி ஆட்டோ அணிவகுப்பு, கார் அணிவகுப்பு, கால்நடை அணிவகுப்பு எல்லாம் போல, அதுக்கு நீங்க தான் பணம் தரணும். என்னங்க இது? நான் பாட்டுக்கு பாத்ரூம் போனேன், அவங்க பாட்டுக்கு என் பின்னால வந்தாங்க, அதுக்கு 25,000 ரூபாயா? இதுக்கு நானா பருப்பு? இது பொறுப்பு. அதுதாங்க அரசியல். எல்லா கட்சிகளும் வரலாறு காணாத கூட்டம்னு பேப்பர்ல போடுறாங்களே, எப்படி? ஆட்டோல போறதுக்கு தனி சார்ஜ், லாரியில போறதுக்கு தனி சார்ஜ், கட்ட வண்டியில போறதுக்கு தனி சார்ஜ், எல்லாத்துக்கும் நீங்க தான் பணம் கொடுக்கணும். அதுக்கு நீங்க தான் செருப்பு. பொறுப்பு. நீங்களுமா? என்னங்க இது? ஓட்டு போட்டா பரவாயில்ல, ஒதுங்கத்தானே போனேன். பாத்ரூம் போனதுக்கு 25,000 ரூபாய் பணமா? டாடி, 2 பேரும் பக்கத்துல தானே இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க? இது எங்க குடும்ப வியாதி. அப்ப எதுங்க? இது தொத்து வியாதி. நீயா? வா முருகா வா. டைரக்டர் ஆக போறேன்ன, டாக்டரா வந்து நிக்கிற. வேற ஆஸ்பத்திரில இருந்து வர முருகா. அதுதான் மருந்து வாசனையா? அந்த மருந்து வாசனை வச்சு ஒரு கதை பண்ணிருக்கேன், மெடிக்கல் சப்ஜெக்ட். எல்லாரும் மண் வாசனையை வச்சுதானே கதை பண்ணுவாங்க. அவங்கள கிராமத்துல பிறந்தவங்க, நான் ஆஸ்பத்திரியில பிறந்தவன். அதான் நான் என் ரேஞ்சிலே கதை பண்ணிருக்கேன். ரொம்ப புதுமையா இருக்கேன். தேங்க்யூ முருகா. படத்து ஓப்பனிங்ல ஒரு கமெண்ட் அடிச்சு தியேட்டரையே கலைக்கிறோம். எப்படி? என் இனிய தமிழ் மக்களே, என் தாய் பிரசவத்தின் போது படுத்திருந்த அந்த வெள்ளை கட்டில் என் சிகப்பு இதயத்திலே சிம்மாசனம் போட்டுக் கொண்டிருக்கிறது. நான் சிறு வயதிலே சிரித்து விளையாடிய அந்த தங்க தொட்டில் என் 2 கண்களுக்குள்ளே கதக்களி ஆடிக்கொண்டிருக்கிறது. முருகா முருகா, நான் 1000 சென்ட் வாசனையை என் உடம்பில் பூசிக்கொண்டாலும் நான் ஆரம்ப காலத்தில் சுவாசித்த அந்த டெட்டால் மருந்து வாசனை என் மூக்கில் இருக்கும் நாசித்வாரங்களிலே நர்த்தனமாடிக்கொண்டிருக்கிறது. ஆகா ஆகா ஆகா. டைட்டிலுக்கு முன்னால இது ஓகே. கதை என்ன? அந்த ஆஸ்பத்திரியில ஒரு கம்பவுண்டர், அவர் வழக்கமான கம்பவுண்டர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட மாட்டாரு, கதர் வேஷ்டி கதர் ஷர்ட். அவர்தான் சின்ன கம்பவுண்டர். சின்ன கம்பவுண்டரா? அவரு வேற என்னென்ன பண்ணுவாரு? அவர் மத்த கம்பவுண்டர் மாதிரி சைக்கிள்ல வர மாட்டாரு, நடந்தே வருவாரா? அதான் இல்ல, மாட்டு வண்டியில வருவாரு. அவர் வரும்போது ஆஸ்பத்திரி வெளியே இருக்கிற ஆயாலாம் கோரசா பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? மலேரியா வியாதி, தொத்து வியாதி, வாந்தி பேதி, கண்ணு பட போகுதையா சின்ன கம்பவுண்டரே, ஒன்ன சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம்பவுண்டரே, ஒன்ன சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம்பவுண்டரே. இது ஓம் பாட்டா? இத உனக்கு முன்னாலேயே இளையராஜா போட்டார். இளையராஜா என்ன முந்திட்டாரா? பரவாயில்ல, வரும்போதெல்லாம் காப்பி அடிச்சே கதை சொல்றது உனக்கு புழப்பா போச்சு. காப்பி அடிச்சு கதை சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இருக்கட்டும்டா, அடுத்த தடவை வரும்போது எனக்கு வித்தியாசமான ஒரு கதையை சொல்லு. ஓகே, நான் நேரா வீடியோ கடைக்கு போய் 6 இங்கிலீஷ் கேசட், 4 தெலுங்கு கேசட், 2 ஒரியா கேசட் எடுத்து போய் எல்லாத்தையும் கலந்து ஒரு வித்தியாசமான ஸ்மால் பட்ஜெட்ல தமிழ் கதையை சொல்றேன். சரி, சின்னதா ஒரு டைட்டில் சொல்லிட்டு போ. நீங்க தான் சின்னதா கேட்டீங்க, இதை விட பெருசா ஒண்ணு சொல்லு. சி போ, இது கூட நல்லா தான் இருக்கு. நாதா, ஒரு நிமிஷம் நம்ம குழந்தைய கொஞ்சிட்டு போக கூடாதா? இந்த குழந்தையவா? ஏண்டி கொஞ்சம் படியா வாடி குழந்தைய பெத்து வச்சிருக்கீங்க? மூக்க பார்த்தா 3வது வீட்டுக்கார மாதிரி இருக்குது, என்ன பார்த்தா எதிர் வீட்டுக்கார மாதிரி இருக்குது, வாய பார்த்தா வேலைக்கார மாதிரி இருக்குது. குடும்பம் ஒரு கதம்பம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா இங்க குழந்தையே ஒரு கதம்பமா இருக்குதேடி. என்ன சொல்றீங்க நாதா? நான் ஆபீஸுக்கு போய் ஃபைல் எல்லாம் கிளீன் பண்ணணும், வரட்டுமா? அதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது. நீயா? ஆமா, நானே தான். எங்க போற? இதே கேள்வியை தான் அந்த மூதேவியும் கேட்டா. புறப்படும் போது எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் உருப்பிடுமா? நீ போற காரியம் உருப்புல எனக்கு என்ன? இங்க இருக்கிற வேலையை பார்த்துட்டு போ. அப்படி என்ன வேலை? நம்ம குழந்தை இல்ல, அவ கக்க போயிட்டா, கழுவிட்டு போ. போயிட்டானா? அவார்டே கொடுக்கலாம். இவ்வளவு இந்த சிசு போனதா? இத கழுவ கார்பரேஷனாலே முடியாது, வேற ஆளை பாரு. யோ, புள்ளைய பெத்துக்க தெரியுது, அது கழுவ தெரியாதா? நீதான் கழுவணும். நான் மறுபடியும் சொல்றேன், இது என் குழந்தை இல்ல. வேணும்னா எல்ஐசி பில்டிங் மேல ஏறி நின்னு சொல்றேன். இல்ல இல்ல இல்ல. எல்ஐசி பில்டிங் என்ன, ஏரோப்ளேன்ல ஏறி நின்னு சொன்னாலும் சரி, இது உன் குழந்தைதான். இத பாரு, குழந்தைக்கு சுத்தமா கழுவி விட்டு பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டு போ.
பாலை கொடுக்கணுமா? இப்பதான் வெளியே தள்ளி இருக்குது, அதுக்குள்ள உள்ள திணிக்கணுமா? பாலுக்கு நான் எங்க போவேன்? நீ பியூட்டி பார்லருக்கு போயிட்ட. எவனோ விதைய விதைச்சிட்டு போயிட்டான். வளர்ற செடிக்கெல்லாம் நான் தண்ணி ஊத்த வேண்டி இருக்குது. ஏன்பா உங்க அம்மா குடிக்கிறதுக்கு என்ன இலவ கொடுத்தா? இப்படி நாறுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அடிக்க வருவானே விஷவாயுன்னு. ஆபீஸ்ல ஃபைல் க்ளீன் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க இந்த ஃபைல க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவ புள்ள மட்டும் என்ன வசதி? ஏன் புள்ளைய கழுவி விடுங்க. உன் புள்ள இன்னும் வெளிக்கே போலியே. பரவாயில்ல, போறதுக்கு முன்னாடியே கழுவி விடுங்க. குடிங்க, கழுவிதான் ஆகணும். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. ஐயோ, தெரியாதனமா மடியில உட்கார வச்சுக்கிட்டேனே. இதுகளை கிளீன் பண்றேனோ இல்லையோ, முதல்ல என்ன கிளீன் பண்ணிக்கணும் போல இருக்கு. அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை, உளுந்து மூட்டை, வேட்டி மூட்டை போ, புடவை மூட்டை போ, எல்லாம் போங்க. கணபதி, என்ன மூட்டை மூட்டையா போய்கிட்டு இருக்கு? இதெல்லாம் எதுக்கு விளையாடுறீங்களா? நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். பயங்கர பிலாவா இருக்கு. 6 மாசம் கழிச்சு தானே எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் வரும். ஆனா 2 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுதுல்ல, அதனால உங்களுக்கு பிறந்த நாள்னு பொய் சொல்லி ஒரு பெரிய விழா நடத்தணும். பேப்பர்ல பெருசு பெருசா போட்டோ வரணும். அதுதான் அரசியல் ஸ்டண்ட். எனக்கு பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, கோட்டு ஸ்டாண்டு தான் தெரியும். இந்த ஸ்டாண்டு எல்லாம் தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன்? நான் பாத்துக்கிறேன். இது பாருங்க, நாளைக்கு உங்க பேர்ல இலவச வேட்டி வழங்கும் விழா, இலவச புடவை வழங்கும் விழா, இலவச உணவு வழங்கும் விழா அப்படின்னு 30 விழா நடத்த போறேன். அதுக்காகத்தான் இந்த மூட்டை எல்லாமே வந்திருக்கு. இலவசமா பல் பொடி மூக்கு பொடினா கட்டுப்படி ஆகும். வேஸ்ட் செல்லைனா பணம் நிறைய செலவாகுமே. நான் குஜாலால் சேட். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றோம். ஆனா 3 மாசத்துக்குள்ள அசಲು வட்டியும் திருப்பி கொடுத்துடணும். 3 மாசம்னா எப்படிங்க? என்னங்க 2 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வர போகுதுல்ல, அதுல நீங்க ஜெயிக்க போறீங்கல்ல, அப்ப நிறைய பணம் வர போகுதுல்ல, அப்ப திருப்பி கொடுத்துடலாம். இத பாருங்க, இப்போ அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பணம் வேணும்னா நீங்க உங்க சொத்துக்கு மட்டும் கையெழுத்து போட்டா போறாது, உங்க பார்ட்னர் சொத்துக்கு சேர்த்து கையெழுத்து போடணும். என்னங்க இது? என் கையெழுத்துனா நான் போடுவேன், என் பார்ட்னர் கையெழுத்துனா எப்படிங்க போடுவேன்? இத பாருங்க, இவன் எதுக்கு பெத்தீங்க? உங்க பார்ட்னர் கையெழுத்து இவனை போட சொல்லுங்க. அது ஃபோர்ஜரியாச்சே. அப்பா ஃபோர்ஜரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே போடுறேன்பா. பாத்தீங்களா என் புள்ள எப்படி வளர்த்திருக்கேன்னு? ஏங்க இதுல வில்லங்க எதுவும் வந்துடாத. ஒண்ணும் வராது, நீங்க கவலையே படாதீங்க. உங்களையும் உங்க பார்ட்னர்ஸையும் நான் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். என்ன? உன்னையும் தான் ஃபோர்ஜரி பண்ண போறீங்க. உன்னையும் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். குடும்பத்தையும் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறாரா? என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயும். என்ன வேற உங்க அப்பா கதுல பூ பூத்துருக்கு? வேற எவனும் வச்சிட கூடாதுல, அதனால நானே வச்சுக்கிட்டேன். சாமி படத்தை வச்சுக்கிட்டு எங்கப்பா போறீங்க? பெட்ரூம் போறேன். அங்க போய் இந்த சாமி படத்தை வைக்க போறேன். இனிமேல் அது பெட்ரூம் இல்ல, பூஜை ரூம். அப்படின்னா நாங்க 2 பேரும் இனிமே அங்க படுத்து தூங்க முடியாதா? தூங்கலாம், ஆனா வேற எதுவும் தப்பு தண்டா நடந்துடக்கூடாது. அப்படியேதான் நடந்துச்சு. எங்க அப்பன் சிவபெருமானுக்கு எவ்வளவு கோவம் வந்துரும். நேத்து ராத்திரி தூங்கும் போது என் கனவுல மை லார்ட் சிவபெருமான் நேரா வந்து நான் இருக்கேன்னு சொன்னார். அப்பதான் என் ஞானம் வந்தது. எல்லாருக்கும் தூங்கும் போது கொரட்டை வரும், உங்களுக்கு ஞானம் வந்துருச்சா? சாமி அப்படி என்னதான் சொன்னாரு? என் பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னார். இன்னும் 10 நாளைக்கு உங்க 2 பேருக்குள்ள எந்த கனெக்ஷனும் இருக்க கூடாதுன்னு சொன்னார். அதனாலதான் இந்த படத்தை உங்க பெட்ரூம்ல மாட்ட போறேன். தப்பி தவறி கூட யாரும் அந்த பக்கம் போக கூடாது. போனா வெறும் சாமி பூஜை, சாமி பஜனை, அது மட்டும் தான் நடக்கும். வேற எதுவும் நடக்க கூடாது. ஒத்தர ப்ளூ ஃபில்ம். என் தாயும் அல்லவா அப்பா விட மாட்டேங்கிறாரு. கணபதி சார், கணபதி சார், என்னப்பா சொல்ற நீ? அந்த குடும்பம் எங்களை குடுத்து நடத்த விட மாட்டேங்குங்க ஐயா. எனக்கு ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்றாரு. மோசமாவது கீஷமாவது, இனிமே உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரே தோஷம் சந்தோஷம் தான். போய் 2 பேரும் சந்தோஷமா இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்.